தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 மகர ராசிக்கு இந்த காதல் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் இந்த காதல் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நாதன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார். ராசிக்கு 12 குடைவனும் 3 குடையுமான குரு 6ல் இருக்கிறாருங்க. அப்போ இந்த 6ல் மறைந்து இருக்கக்கூடிய குரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா மறைவுமான தொந்தரவு கொடுப்பார். அதனால தான் கிட்டத்தட்ட 2025 ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆனது, ஒரு சிலர் வந்து சண்டை சச்சரோடு இருக்கிறது, ஒரு சிலர் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் மகர ராசிக்காரங்க அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க. அப்போது ஒரு சிலர் லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பட் அதை வீட்டளவில் கன்வெர்ட் பண்ணலாம்னு போகும்பொழுது சில எதிர்ப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. அல்லது திருமணம் வரைக்கும் போயிட்டீங்க, ஆனால் பட் ஏதோ ஒரு மாதிரி வீட்டில் அளவில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது, அல்லது உங்கள் அளவுலேயே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த குரு வந்து 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு எப்போ வராரு அப்படின்னா 2026 மே மாதத்துக்கு மேலேங்க. இப்போ 26 மே மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு சூழல் ஏற்படுங்க. அப்போ வர்ற 26 மே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் பேசுகிறது, அல்லது முன்னாடி பிரிஞ்சு இருக்கிறீங்க, அவங்ககிட்ட பேச போகலான்னு நினைக்கிறீங்க, அல்லது அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறீங்க, புரிய வைக்க பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி புரிய வைங்க. கண்டிப்பாக அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லவ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு மந்தனமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் நிதானத்தோடு தான் பயணிக்கணும். ஏன்னா 2ல் வந்து ராகு இருக்காருங்க, 8ல் கேது பகவான் இருக்கார். அப்போ என்னென்னா வீண் எப்படி சொல்கிறதுங்க, தேவையில்லாத வீண் உபாதைகள், வீண் சந்தேகம், வீண் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் அன்பு வழக்கில் வர்றது, ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆகிக்கிறது, வாழ்க்கை சார்ந்த பயம் ஏற்படுறது, இதெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டம் நம்ம கொஞ்சம் நிதானத்தோடு தாங்க பயணிச்சாகணும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது அதிகபட்சம் வந்து இந்த திருமணம் பண்ணிடுறோமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இந்த லவ் அப்படிங்கிறதுக்கு வந்து கம்மியாயிருது. இன்றைக்கி மனைவி, கணவன், குழந்தை, குடும்பம் அப்படிங்கிற மாதிரி பயணிக்கும் பொழுது அந்த காதலுங்கிறது கணவனுக்குள்ளே கம்மியாயிருது. அப்போ என்னென்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன நான் என்ன, நீ என்ன நானுங்கிற ஏட்டிக்கு போட்டிக்குமான ஒரு சூழல் உருவாயிருதுங்க. அப்போ இந்த நிலை கணவன் மனைவிக்குள்ளான அந்த சூழலில் கண்டிப்பாக இந்த 24, 25 காலம் இருந்துச்சு. நிறைய பேர் குடும்பம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மே மாதத்துக்கு மேல், ஒரு மே ஜூனில் 2026 கண்டிப்பாக மாறும். உங்களுக்குள்ளான அந்த அன்பு, அன்னோனியம், சந்தோஷம், விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆல்ரெடி விவாகரத்து பிரச்சனை இருக்கிறீங்க, 2 பேரும் பேசுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் முடியல, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற சூழல்லாம் மாறி நீங்களுக்கும் வந்து முடிவெடுத்து நல்ல முறையில் சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக இந்த 2026 இந்த காதல் சார்ந்த திருமணங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் அது என்னென்னா மே ஜூனுக்கு மேலே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கவனமாக நிதானமோடு இருந்தால் நல்லது நடக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நல்லதே நடக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில், உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்பத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் அதை அனுப்பிச்சி வைங்க. அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை கொண்டு வாங்க. நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.